ஹாய் நண்பர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் பருப்பு சாம்பார், கொஞ்சமாக பொரியலும் ரசமும் தான் செய்ய போகிறேன். பருப்பு வேக வச்சுருக்கேன், விசில் எடுத்து விட்ருக்கேன். வெண்டைக்காவை சாம்பாருக்கு கட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வடகமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சதும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சாம்பார் வெங்காயமும் ஒரு கைப்பிடியும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுலேயே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பருப்புலையும் போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேகட்டும். வெண்டைக்காய் பருப்பு சாம்பார் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்லா வளவளப்பு இல்லாமல் சாம்பார் நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வடகம் கருவேப்பிலையும் தாளித்து வச்சுருக்கோம், அதை போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா குழம்பு ரெடிங்க. இப்போ ரசத்துக்கு ஜீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு தக்காளியும் போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதிலே கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டு கட் பண்ணி சேர்க்குற வெண்டைக்காவை போட்டுக்கலாங்க. இப்போ இதையே இந்த மாதிரி கடாயில் செஞ்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லாவே இருக்குது வெண்டைக்காய். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரசத்துக்கு நம்ம எப்பயும் போல எண்ணெய் விட்டு வடகம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் ஜீரக மிளகையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுலேயே தேவையான அளவு பருப்பு தண்ணியும் விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். நல்லா நுரக்கட்டி வந்ததும் ஒரு கொதி விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இறக்கிடுங்க. ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சாதமும் ரெடி, குழம்பும் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.